ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அட்மின் ஃபீச்சர் வியாபாரம்னா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 ஐபிஎலோட மினி ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தரது தான் நான் ஓடோடி வந்திருக்கேன். ஸோ ரொம்ப லேட்டாக இருந்தாலும் பட் ஷோட்டாக அவங்க ஸ்வீட்டாக கொடுக்க போகிறேன். என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா 2026ஓட ஐபிஎலோட மினி ஆக்ஷனில் யார் அந்த டாப் 10 ஹை வேல்யூபிள் பிளேயர்ஸ் அப்படின்றது. ஹை வேல்யூபிள் பிளேயர்ஸ்னால் உங்களுக்கு ஐபிஎல் போட்டியில் ஸோ 10 நீங்களும் மினி ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ மினி ஆக்ஷனுக்குள்ள எந்த வீரர்கள் அதே பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த 2026 ஐபிஎல் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக 2026 மினி ஆக்ஷன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பிட்டிங் வந்து செம்ம வேற லெவல் நடந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் யார் எந்த நீங்கள் ஸ்பாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே விஷயத்தில் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஏற்கனவே மெகா ஆக்ஷன் லாஸ்ட் இயர் முடிச்சு இந்த விஷயம் மினி ஆக்ஷன் நடந்தது. ஸோ இந்த மினி ஆக்ஷனில் என்னென்ன வெரைட்டியான ஸ்டார்ட் கொண்டிருக்காங்க, என்னென்ன வெரைட்டி பிளேஸ்லாம் கொண்டிருக்காங்க, எந்தெந்த நேம் கொண்டிருக்காங்க, இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ வந்து டாப் 9 பார்க்க போகிறோம். முதல் 9 பிளேயர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதில் 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரவி பிஷானி இருக்கிறாங்க. ரவி பிஷானியை 7 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தட்டி தூக்கி இருக்கிறாங்க. ரவி பிஷானி ஒரு ஸ்பின் பவுலர்னு நல்லா தெரியும். ஸோ அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து 7 கோடி ரூபாய் கொடுத்து இதுதான் நம்பர் 9 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, நம்பர் 9ல் 7 கோடி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக இருந்தவர் இப்போ ஆர்சிபி அணிக்காக மாறிக்காரு. லாஸ்ட் இயர் சாம்பியன், நடப்பு சாம்பியன் நம்ம ஆர்சிபி. ஸோ என்னதான் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு ஃபோமில் இருக்கிற பேட்ஸ்மேன், அதுவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஒரு டாப் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கூட ஒரு பிளேயர். ஸோ மிடில் ஆர்டர்லேயே இருப்பார். ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு பிளேயர். அவர் வந்து ஆர்சிபி தட்டி தூக்கினா வேற லெவல் தாங்க. ஸோ ஆர்சிபி ஏற்கனவே ஃபார்மில் இருக்குது. இது பில் ஸ்டீல் இன்னொரு ஃபார்முக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிளேயரை கொண்டு போயிருக்குது. அதுவும் 7 கோடி ரூபா கொடுத்து தூக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பிளேயர் யாரு, 7th பிளேஸ்ல இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஜோஸ் இங்கிலீஷை 8.60 கோடி ரூபாய்க்கு 8 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கு தட்டி தூக்கிக்காங்க நம்ம லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி. ஸோ அதுவும் ஒரு பாஸ்ட் போலர்ஸ் தான். இந்த டாப் 9 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அதாவது அப் கண்ட்ரி பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ வெளிநாட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த டாப் 9 அப்படி ஆகிட்டீங்கன்னா ஆமாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 6th பொசிஷன் யாருக்கு அந்த 6th பொசிஷன் அந்த ஐ வேல்யூபிள் 8.60 கோடி லாஸ்ட் பார்த்தோம். முஸ்தபிக் ரஹ்மான் நம்ம சிஎஸ்கேயோட பழைய போலர் இல்லை, ஃபாஸ்ட் போலர் ஒருத்தர் முஸ்தபிக் ரஹ்மான். அவரை 30 கேகேஆர் நம்ம தட்டி தூக்கியிருக்காங்க. கேகேஆர் வந்து ரொம்ப பிகஸ்ட் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ 9 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபாஸ்ட் போலரை, அதுவும் முஸ்தபிக் ரஹ்மான் ஒரு பங்களாதேஷ் போலரை தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அவர் தான் 6வது பிடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 5வது பொசிஷனில் எந்த பிளேயர் இருக்கிறான்னு பார்த்தோம்னா யார் லிவிஸ்டனை நம்ம எஸ்ஆர்எச் அணி 15 வந்து எஸ்ஆர்எச் அணி தட்டி தூக்கியிருக்காங்க 13 கோடி ரூபா கொடுத்து. இது சொன்னா இது ஏன் இவ்வளவு விலகு, ஏன் லிவிஸ்டனுக்கு இவ்வளவு காசு அவ்வளோன்னு கேட்டால் எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்எச் வந்து கவுந்துருச்சு, கப்பல் கவுந்துருச்சு. காவியா மாதவன் சோகக்கடலை உங்களுக்கு ஏன்னா அவங்க பை பண்ண எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைப் அதாவது அது ஒரு ரகசிய இதாக தான் இருக்குது. என்னத்துக்காக இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அவங்க பை பண்ணாங்கன்னு தெரியாத அளவுக்கு நம்ம லியான் லிவிஸ்டனை பை பண்ணால் 13 கோடி கொடுத்து கொஞ்சம் ஹை வேல்யூ தான். ஸோ லியான் லிவிஸ்டனை பொறுத்த வரைக்குமே. அதுக்கு அடுத்தபடியாக 4th பிளேஸ் யாருக்கு அந்த 4th பிளேஸில் நம்ம தட்டி தூக்கணும் வேறு யாரும் இல்லைங்க, பிரசாந்த் ஃபீலர் தான். ஸோ ஒரு அப்கமிங் பிளேயர். ஸோ அவர் வந்து ஒரு புது பிளேயர் ஒருத்தவங்களை கொண்டு யங்ஸ்டர் வேறு. ஸோ ஜஸ்ட் 19 வயசான பிரசாந்த் ஃபீலர் நம்ம சிஎஸ்கே அணி 14 கோடி ரூபாய் 20 லட்சத்துக்கு தட்டி தூக்கி இருக்குது. 14 கோடி 20 லட்சத்துக்கு பிரசாந்த் ஃபீலரை தட்டி தூக்கி இருக்கு, யங்ஸ்டர் பிளேயரை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, த 3rd பிளேஸ்ட் கார்த்திக் சர்மா, அதுவும் 14 கோடி ரூபாய் 30 லட்சம் ரூபாய்க்கு நம்ம சிஎஸ்கே அணி தட்டி இருக்குது. ரெண்டுமே யங்ஸ்டர்ஸ் பிளேயர். அவங்க அதே கூடிய விலையில இந்த பிளேஸ் பை பண்ணணுமா ஒரு அறிமுக பேர் கேட்டீங்கன்னா சிஎஸ்கே வந்து இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ரஞ்ச் போட்டியில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராப் விளையாடினால மேபி இந்த போட்டி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஃபோமை தான் அவங்க சிஎஸ்கே பில்ட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த வகையில் கார்த்திக் சர்மாவும் இதுக்குள்ள வந்திருக்காங்க. செகண்ட் பிளேயர், ஸோ என்னோட ஃபேவரட் பிளேயர்னு சொல்லுங்க. ஸோ மை க்ரஷ் கூட. ஸோ ஆல் ஆஃப் க்ரஷ் பீப்புள்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஐபிஎல்ல இவங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. மதிஷா பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீலங்கா பிளேயர், சச்ச ஒரு வண்டர்ஃபுல் பாலர். ஸோ பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பர்சனை. ஸோ மதிஷா பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபாய்க்கு விலகி போயிருக்காரு. ஜஸ்ட் சிஎஸ்கே 10 லட்சம் கொடுத்த பிளேயர் இன்னைக்கு 18 கோடி ரூபாய்க்கு கேகேஆர் தட்டி தூக்கி இருக்கின்ற
போகுது, யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஆமாங்க, கேகேஆர் ஒரு பவுலரை அதுவும் 18 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஸ்பெண்ட் பெஸ்ட் ஸ்பெண்ட் கூட சொன்ன கேகேஆர் பை டீம் ரஞ்சி சொன்னவே சொல்லணும். ஸ்ரீலங்கா பிளேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஆகுதுங்க. ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கா பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா பிளேயர் ஒருத்தங்க வந்து 18 கோடி ரூபாய்க்கு போகிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோமா இருந்தால் கேமரூன் கிரீன் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொசிஷனில் 25 crores. உமாடியோ யார் தட்டி தூக்குறது? வேற யாரும் இல்லைங்க, நம்ம கேகேஆர். ஆனால் கேகேஆர் தட்டி தூக்கிட்டாங்க 25 கோடி ரூபாய் கொடுத்து. அதுவும் ஐபிஎல் ஆக்ஷனில் ஐபிஎல் ஏலத்தில் அதிக விலைக்கு போன ஒரு வெளிநாட்டு நபர்ன்ற பெருமையும் கேமரூன் கிரீன் தட்டி தூக்கியிருக்காரு. கேகேஆர் அணி ஒரு பேட்ஸ்மேனையும் பவுலரையும் அதே காசு கொடுத்து தட்டி தூக்குங்கள சந்தேகமே இல்லைங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இதனால லாஸ்ட் வரப்போற நெக்ஸ்ட் இயர் 2026 ஐபிஎல்ல பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும். கம்பேக் கேகேஆர் அணி கண்டிப்பாக கேகேஆர் அணி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கேட்பீங்க, சிஎஸ்கே ஒரு கொஞ்சம் சிஎஸ்கே கிட்டத்தட்ட 30 ரூபாய் கொடுத்து 2 பேர் தூக்கிக்காங்க, 24 கொடுத்து மோஸ்ட் வெல்யூபிள் பிளேயர்ஸ். ஆமாங்க, சிஎஸ்கேயும் ஒரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டுக்கு போகிறது சான்ஸ் இருக்குது. மேபி எல்லா டீமே ரொம்ப பக்காவாக இருக்குது. பட் எஸ்ஆர்ஹெச் இங்கேயும் சர்க்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எஸ்ஆர்ஹெச் தாண்டி மிச்சானெல்லாம் பக்கா டீமாக இருக்கிறாங்க. அடுத்தது அப்டேட் ஐபிஎல் அப்டேட் தரதுக்கு நான் உங்களுக்காக காத்திருக்கேன். உங்கள் அன்பின் விஜய் ஆபரணம்.